ஜிஎஸ்டி கவுன்சிலில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு நாளைய தினம் 22 வந்து அமலுக்கு வரப்போகிறது. இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குமா இல்லை எந்த மாதிரியான ஒரு சூழல்? நீங்கள் ஜிஎஸ்டி மாற்றம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய ஆலோசனையின் பேரிலே நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல மாநிலங்களோடு ஆலோசனை செய்து பல துறைகளோடு ஆலோசனை செய்து மக்களுடைய சுமையை குறைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே ஜிஎஸ்டி வரிகளை 2 விதமாகவே மாற்றி அமைத்திருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களையும் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய நிதியமைச்சர் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது வரும் நாட்களிலே எல்லா தரப்பு மக்களுக்கும் சேமிப்பை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நாட்டிற்கும் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஜிஎஸ்டியின் மூலம் இன்றைக்கு மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதற்கு தமிழக மக்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கல்வியிலே அரசியல் கூடாது, கல்வியிலே அரசியலை தமிழக அரசும் புகுத்த வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு மத்திய அரசுடைய கல்வி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இந்திய நாட்டினுடைய 98-99% மாநிலங்கள் உயர்ந்து சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கேற்றவாறு மத்திய அரசு அவரோட துணை நின்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது கல்வியினுடைய தரத்தை உயர்த்தும் வகையிலே மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு மத்திய அரசுடைய கோட்பாட்டுக்கு ஏற்றவாறு தமிழக கல்வித்துறையும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். வருங்கால மாணவருடைய நன்மை கருதி அந்த நல்ல பணியை அவர்கள் ஆற்ற வேண்டும். நீங்க எந்த மொழியையும் எந்த அரசும் திணிக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலை. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கே அவசியமில்லை. புதிய மொழி கற்பதிலும் தவறு கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி ஓபிஎஸ் விலகி இருக்காங்க. தொடர்ந்து